எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி ஒரு பயங்கர நம்ம இது வரைக்கும் போட்ட வீடியோலேயே இது ஒரு ஸ்பெஷல். இது ஏதோ நான் கேட்டேன், எல்லாம் நடந்துருச்சு. எனக்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியே இந்த வீடியோ லேசாக நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அது கொஞ்சம் பாருங்களேன். சுஜித், வெல்கம் சுஜித். தேங்க்யூ சார். ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கேன் சார். எப்படி இருக்கு? ட்ரிவாண்ட்ரம்லாம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ நேரம் வந்துட்டு இருக்கீங்க? எப்போ புறப்பட்டீங்க? நான் மத்தியானம் புறப்பட்டேன் சார். மத்தியானம் புறப்பட்டீங்க. சாப்பிடுவோமா? கண்டிப்பாக. தமிழ் விருந்து சூப்பராக இருக்கும் சாப்பாடு. தேங்க்யூ. அப்படியே கொஞ்சம் நிறுத்துங்க சார். எடிட்டர் சார் கொஞ்சம் நிறுத்துங்க சார். ரெண்டு பேர் பார்த்துருப்பீங்க. அதில் ஒருத்தர் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச, ஆமாம், இதயம் முத்து சார். இவ்வளோ எளிமையான மனிதர். இவரை பற்றி இன்னும் ஒரே ஒரு வரி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், சமீபத்தில் தான் நான் அதை படித்தேன். சைக்காலஜி ஆஃப் மணி அப்படின்னு தான் நினைக்கிறேன். அந்த புக்கில் வரும் ஒரு 3 வரி. என்னென்னா, நம்மள்கிட்ட இருக்கிற பணம் இருக்குல்ல, அது அதிகமாக செலவாகிறதே நம்மள்கிட்ட பணம் இருக்குன்னு காட்டிக்கணும்ல, நம்ம பணக்காரன்னு. அதில் தான் அதிகமாக பணம் செலவாகுதான். அது மாதிரி ஒன்று கிட்டத்தட்ட 20-25 வருஷமாக இவர்கிட்ட தேடிக்கிட்டு இருக்கேங்க. இது வரைக்கும் என்னால் கண்டுபிடிக்க முடியலங்க. அப்படி ஒரு எளிமையான மனிதர். அடுத்தது இந்த பையனை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் இன்னொரு 1 வருஷத்துலேயோ 2 வருஷத்துலேயோ உங்களுக்கு தெரிய வந்துடும். அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸாக ஒரு யூடியூப் நடத்திட்டு இருக்கிறாப்புல. எஸ்கேஜே டாக்ஸ் அப்படின்னு சொல்லி மலையாளத்தில் வரும். இந்த பையன் பேர் சுஜித்துன்னு பேர். கேரளாவில் திருவனந்தபுரத்தில் இருக்காப்புல. இவருடைய ஒரு வீடியோ போட்டால் கிட்டத்தட்ட 24 ஹவர்ஸில் 10 lakhs அசால்ட்டாக கிராஸ் பண்ணுவாப்புல. லைவ்லேயே இருக்கும். அந்த மாதிரி ஒரு வீடியோ போடுவாப்புல. அதில் கிட்டத்தட்ட ஒரு 200க்கு மேலே போட்டிருப்பாரு. எனக்கு இன்னே வரைக்கும் அது கிட்டேயே யாருமே வர முடியாது. அப்படி ஒரு வீடியோ. அதனுடைய டைட்டில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. குட் டச் பேட் டச். இது சினிமாவில் கூட யாரும் காட்டுறதுக்கு பயப்படுவாங்க. துணிச்சலாக செய்வாப்பில். ஒவ்வொரு வீடியோலையும் ஏதோ ஒரு சமூகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தான் எடுத்து இந்த பையன் பண்ணுவார். இவங்க 2 பேரும் சேர்ந்து நமக்கு ஒரு ஹெல்த்தியாக ஒரு விஷயம் செஞ்சுருக்காங்க. என்னன்னு பாருங்கள், நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள், நானும் பார்க்குறேன். என்ன சாப்பிடலாம் சுஜித்? என்ன வேணுமோ சாப்பிடலாம் சார். பொதுவாக இட்லி தோசை சாப்பிடுவாங்க. நான் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஐட்டம் உங்களுக்கு நான் பண்ணி தர போகிறேன். நீங்கள் பாருங்களேன். ஓகே சார். தம்பி, நான் சொன்னேன் இல்லையா, எடுத்துட்டு வாங்க. சிவா, வெரி குட், தேங்க்யூ. சிவா என்னெல்லாம் கொண்டு வந்திருக்காரு பார்த்தீங்களா? நல்லெண்ணெய், பொரிக்கடலை, ஃப்ரைட் கிராம், மிளகு, வெள்ளைப்பூண்டு, கார்லிக். அற்புதமான விஷயம். இதை நான் எப்படி சாப்பிடணும் அப்படின்னு உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். என்ஜாய் பண்ணுவீங்க. வெரி ஹெல்தி ஸ்நாக். இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, நெட்டில் கிடையாது. நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணாலும் இது வராது. இனிமேல் வந்துடும். இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, இனிமேல் வந்துடும். முதல்ல பொரிக்கடலை எடுக்கிறோம். பொரிக்கடலை கொஞ்சம் தாராளமாக எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன், 2 ஸ்பூன், இன்னொரு 1/2 ஸ்பூன், 2.5 ஸ்பூன். பொரிக்கடலை புரோட்டீன், ரொம்ப தேவையான ஒரு உணவு, அவசியம் தேவை. அதற்கு அடுத்து நம்ம என்ன எடுக்க போகிறோம்னா பெப்பரில் என்ன விசேஷம் அப்படின்னா, தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டில் உண்ணலாம். இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, விஷத்தை முறிக்கக்கூடியது. இப்போது 10 மிளகு நான் போடலை, சும்மா ஒரு 2-3 மிளகு மட்டும் நான் போடுறேன். ஒரு 3-4. ஓகே, இதில் ஒரு 3-4. இது ஒரு அருமையான விஷயம். அடுத்து நாம் எடுக்க போகிறது வெள்ளைப்பூண்டு, கார்லிக். வெள்ளைப்பூண்டுக்கு என்ன சக்தி உண்டு அப்படின்னா, ஆன்டி ஆக்சிடென்ட். சுருக்கமாக எளிமையாக சொல்கிறதுனா, வெள்ளைப்பூண்டு ரெகுலராக சாப்பிட்றவங்களுக்கு வயசாகாது. அப்படியா? இளமையாக இருப்பாங்க, உங்களை மாதிரியே. தேங்க்ஸ் டு காட். இப்போது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, பொரிகளில் தான் அள்ளி போடுறோம். மிளகு சும்மா அளவாக போடுறோம், ஏன்னா உரைக்கும். அதே மாதிரி வெள்ளைப்பூண்டும் உரைக்கும், தெரியும் தானே? அதனால் அளவாக போடணும். இப்போ பாருங்கள், வெள்ளைப்பூடு ஒரு 3 பீஸ் போட்டுருங்க. இன்னொரு 3 பீஸ் போடலாம். அதே மாதிரி இதில் ஒரு 6 பீஸ், ஒரு 8 பீஸ் போட்டாச்சு. வெள்ளைப்பூண்டோட பெருமை சொல்லியாச்சு. வெள்ளைப்பூண்டு சாப்பிட்றவங்களுக்கு வயசாக கிரேட். இப்போ அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு ஐட்டம்
நல்லெண்ணெய். நம்ம நல்லெண்ணெய். இந்த நல்லெண்ணெயில் என்ன விசேஷம் அப்படின்னா, எப்படி மிளகுக்கு ஒரு பழமொழி சொல்லணும், அந்த மாதிரி நல்லெண்ணெய்க்கு ஒரு பழமொழி சொல்லணும். அது என்னென்னா, வைத்தியனுக்கு கொடுப்பதை வாணியனுக்கு கொடு. வைத்தியர்னா டாக்டர், எம்பிபிஎஸ், எம்டி, எம்எஸ், அவங்களுக்கு நீ செலவழிக்க வேண்டாம். வாணியனுக்கு கொடு. வாணியன் என்றால் நல்லெண்ணெய் தயாரிக்கக்கூடிய ஒருவர். அப்போது நல்லெண்ணெய் சாப்பிட்டீங்கன்னா டாக்டர் செலவு கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலி நம்ம இங்கிலீஷில் ஒரு பழமொழி இருக்குல்ல, ஆப்பிள் டே கீப்ஸ் த டாக்டர் அவே. அந்த மாதிரி இனிமேல் அதை சேஞ்ச் பண்ணி நல்லெண்ணெய் சாப்பிட்டு டாக்டரை வேணான்ற மாதிரி ஆக்கலாம் இல்லை சார்? எஸ். இப்போ நல்லெண்ணெய் சேர்க்க போகிறோம். நல்லெண்ணெய் சேர்க்கறது எப்படின்னா, குறைச்சும் சேர்த்துடக்கூடாது, அதிகமாகவும் சேர்த்துடக்கூடாது. ஓரளவுக்கு நனைந்தும் நனையாமலும் இருக்கணும். நான் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் எடுத்து போடுறேன், அதே போதும்னு நினைக்கிறேன். எஸ், அரை ஸ்பூன் தாராளமாக போதும். யா, இப்போ நம்ம ஸ்நாக், நம்ம தின்பண்டம் தயாராகிடுச்சு. ஸ்நாக் இஸ் ரெடி. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த எண்ணெய் வந்து ஒரே இடத்துல இருக்கும். இப்படி மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிக்கணும். அதே மாதிரி இந்த தின்பண்டத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா, சாதாரணமாக பழங்கள் சாப்பிட்டா ஒரு ருசி, முறுக்கு பக்கோடா சாப்பிட்டா ஒரு டேஸ்ட். பழங்களை விட மக்களுக்கு என்ன பிடிக்குது? முறுக்கு பக்கோடா பிடிக்குது. ஏன்னா அது வந்து எண்ணெய் பலகாரம். அதே மாதிரி இது ஒரு எண்ணெய் பலகாரம், இது ஒரு ஹெல்தி எண்ணெய் பலகாரம். ஏன்னா டீப் ஃப்ரைடு கிடையாது. டீப் ஃப்ரைடு தான் வேண்டாங்கிறாங்க டாக்டர்ஸ். இது டீப் ஃப்ரைடு கிடையாது. சாலட் ஆயில் மாதிரி எண்ணெய் வந்து அளவாக பயன்படுத்தி இருக்கிறோம். இப்போ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ. இப்போ ட்ரை பண்ணிட்டா டேஸ்ட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு? சூப்பராக இருக்குது சார். ஆக்சுவலி ஹெல்த்தியான ஸ்நாக் கூட. அதுலேயும் இந்த பூண்டு, பிளாக் பெப்பர் இதெல்லாம் தனியாக அப்படி சாப்பிட்டதே இல்லை. ஸோ ஃப்ரெஷ்ஷான அந்த டேஸ்ட்டும் கிடைக்குது. நல்லா இருக்குது சார். ரொம்ப காலமாக எங்கள் வீட்டில் காலையில் இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி சாப்பிட்றோம் நாங்கள். ஓகே ஓகே. தேங்க்யூ. டெய்லி சாப்பிடுவோம்டா சார்? டெய்லி உண்டு. ஓகே ஓகே. டெய்லி உண்டு. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி பூண்டை கூட்டிக்கலாம், மிளகை கொஞ்சம் கூட்டிக்கலாம். யூ வில் என்ஜாய் இட். தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். எப்படிங்க இருந்துச்சு? இத்தனை வருஷமாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி நான் இது தான் சாப்பிட்றேங்கிறாரு. உணவே மருந்து, மருந்தே உணவு, நம் பாரம்பரிய ரகசியம். அப்படி தான் சார் வந்து அதை சொல்கிறாங்க. இவ்வளோ நாள் பாரம்பரிய ரகசியமாக இருந்த ஒரு விஷயம் நமக்காக சார் சொல்கிறாங்க. இந்த ஹோட்டல் ஷூட் நடந்துச்சுல்ல, அந்த ஹோட்டல் வந்து விருதுநகரில் இருக்குது. அந்த ஹோட்டல் பேர் வந்து தமிழ் விருந்து அப்படின்னு பேர். இந்த ஹோட்டலுக்கு பேர் வச்சது கவிஞர் வைரமுத்து அவர்கள். இன்னொரு செய்தி என்னென்னா, சார் இந்த ஷூட்டெல்லாம் முடிஞ்சு அடுத்த நாள் பேசினப்ப அந்த சிவான்னு ஒரு பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாருல, அது எல்லாம் எடுத்துகிட்டு வாப்பான்னு, அந்த பையனை பற்றி அப்படி சொன்னார். ஏன்னா நைட்டு டின்னரு அப்படி கவனிச்சாப்லையா. அடுத்த நாள் சார் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. அந்த எஸ்கேஜே அந்த சுஜித்துக்காக பிளான் பண்ணது. அது லஞ்ச் என்னென்னு அவருக்கு நைட்டே சொல்கிறாங்க. நான் மிரண்டு போய்ட்டேன், அவ்வளோ அன்பாக கவனிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. சார் இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப அன்பாக பழகுவாங்க. எல்லாத்தோட மனிதர்களை ரொம்ப ரொம்ப சார் நேசிப்பாங்க. சார் கடைசியாக ஒன்று சொன்னாங்க, நான் அதை சொல்ல விட்டுட்டேன். இது நான் பண்ணேன், ஆனால் எனக்கு என்னமோ ஒரு 10% கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. ஏன் மிஸ்ஸஸ் பண்ணுவாங்க, அது இதை விட நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதையும் உங்கள்கிட்ட சொல்லணும் போல் இருந்துச்சு. தேங்க்யூங்க.